வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழரசன். இப்போ இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி அதை பத்தி ஒரு காணொளி இப்போ பரவலா அதுதான் போயிட்டு இருக்கு. இப்போ அது வந்து தமிழக மின்னணு ஊடகங்கள் மூலம் சந்தைப்படுத்து. அதுனா மின்னணு ஊடகங்கள் இப்ப இருக்கிற ஆப்ஸ் நிறைய இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்ஸ் அப்படின்ற நிறைய ஆப்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இதன் மூலயமா வந்து நம்மளுடைய பொருட்களை வந்து அடுத்தது மக்களுக்கு கொண்டு போய் உற்பத்தியாளர்கிட்ட இருந்து ஒரு பொருளை நுகர்வோருக்கு சேர்க்கறது. அதாவது எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம அது வந்து அதுக்காக பயன்படுத்துறது இந்த ஆப்ஸ். அதாவது இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூப், இதெல்லாம் இந்த யூடியூப் இந்த மாதிரி ஆப்ஸை நம்ம பயன்படுத்துறோம். அப்படிங்கும்போது இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்களுடைய எப்படி வந்து அது வந்து அதனுடைய பயன்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து முன்னொரு காலத்துல நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு கடை ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு பொட்டி கடையோ ஒரு கடை, ஏதோ ஒரு கடை இருக்கும். அந்த கடையில வந்து நம்ம வந்து பொருட்களை வந்து தேடி வந்து வாங்குவோம். ஒரு கடை இருக்குன்னா எப்படியும் வந்து ஒரு 40 பேரு, ஒரு 50 பேரு அவங்க வந்து ஒரு வாடிக்கையாளராக இருப்பாங்க. ரெகுலர் வாடிக்கையாளராக இருப்பாங்க. அது மாதிரி அந்த கடைக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு 100 பேர் கூட இருப்பாங்க. இப்போ அது இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. ஆனா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற போது இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கு வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா நான் இப்போ ஒரு பொருளை வந்து கொண்டு வரேன். அந்த பொருளை வந்து நான் வந்து இந்த வலைதளங்கள் மூலமா, அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற வலைதளங்கள் மூலமா நான் வந்து அதை வந்து செல் பண்றேன். அப்படிங்கும்போது என் வீடியோ, நான் போடுற வீடியோ வந்து ஒரு 1000 பேர் பாக்குறாங்கன்னா அதுல வந்து ஒரு 100 பேர் அந்த பொருளை வாங்குவாங்க. அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம பொருளை உற்பத்தி பண்றது நம்மளா இருப்போம். அதை வந்து நேரடியா வந்து நுகர்வோருக்கு அந்த 100 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இதனால வந்து நமக்கு என்ன ஒரு பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொருள் ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 ரூபாய்க்கான பொருள் வந்து நுகர்வோர்கிட்ட போய் சேரும் போதும் 100 ரூபாவா தான் இருக்கும். இதுல வந்து எந்த ஒரு நடுவுல வந்து எந்த ஒரு கமிஷனும் இருக்காது. ஆனா இங்க பலதரப்பட்ட பொருட்களை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா விற்கிறாங்க. அதான் வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த டிஜிட்டல் மீடியாக்களை மாடி தோட்டம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, வைக்க போறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வெர்மி கம்போஸ்ட் அப்படின்ற மாதிரி மண்புழு உரம் வந்து தேவைப்படும். அப்போ நீங்க வந்து இங்க உற்பத்தியாளராக இருந்து நீங்க அதை உற்பத்தி பண்ணி அதை வந்து நீங்க